Hello students, இன்னைக்கு integral calculusல இருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா evaluate x plus sin x divided by 1 plus cos x dx. ஸோ கொஸ்டின்ல வந்து x plus sin x by 1 plus cos x இருக்கு. trigonometric function இருக்கு. ஓகே, some function divided by some other function இருக்கு. அப்போ வந்து நியூமரேட்டர்ல மட்டும் ஃபங்க்ஷன் இருந்தால் நம்ம ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிடலாம். டினாமினேட்டர்லேயும் இருந்ததுன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷன் என்னென்னா எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸு. இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3 விஷயம் தெரியணும். ஒன்று என்னென்னா சைன் 2 தீட்டா. ஸோ சைன் 2 தீட்டா எப்படி எழுதலாம்னா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு எழுதலாம். அப்போ இங்கே 2 தீட்டானா இங்கே 1 தீட்டா, இங்கேயும் 1 தீட்டா. அப்போ இந்த 2 தீட்டாக்கு பதிலாக நான் தீட்டா எழுதினேன்னா இங்கே இருக்க 1 தீட்டா ஹாஃப் தீட்டா, இங்கே இருக்கிற 1 தீட்டாவும் ஹாஃப் தீட்டா. அப்போ சைன் தீட்டா கேன் பி ரிட்டன் as 2 sin theta by 2 cos theta by 2. நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா 1 plus cos 2 theta equal to 2 cos square theta. ஸோ இங்கே 2 தீட்டா இருந்தால் இங்கே 1 தீட்டா. ஸோ 1 plus cos thetaனா 2 cos square theta by 2. ஸோ இங்கே 1 தீட்டானா இங்கே ஹாஃப் தீட்டா. ஸோ ஹாஃப் தீட்டாவை தான் நம்ம தீட்டா பை 2ன்னு எழுதிருக்கோம். நெக்ஸ்ட் இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா இருக்கு. இன்டெகிரல் u dv கேன் பி ரிட்டன் as uv மைனஸ் இன்டெகிரல் v du. ஸோ இது ஃபார்முலா. இப்போ வந்து கொஷின்குள்ளே போகலாம். கொஷினில் வந்து எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ நியூமரேட்டரில் 2 டேர்ம் அடிஷனில் இருக்குது, டினாமினேட்டரில் 2 டேர்ம் அடிஷனில் இருக்குது. இப்போ நியூமரேட்டரில் இருக்க டேர்மை வந்து பிரேக் பண்ண போகிறோம் வித் த சேம் டினாமினேட்டர். ஸோ எக்ஸ் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு சைன் எக்ஸ் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸு. ஸோ எக்ஸை ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் என்ன எழுதலாம்? ஸோ 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் வந்து 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. ஸோ 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ்க்கு பதிலாக 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. சைன் எக்ஸ்க்கு பதிலாக 2 சைன் எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் பை 2 divided by 1 plus cos x பதிலாக 2 cos square x by 2. ஸோ x by 2 இங்கே கீழே cos square x by 2 இருக்கு. டினாமினேட்டரில் எப்பவுமே ஃபங்க்ஷன் வச்சுக்குவேன்னா நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ 1 by cos என்னன்னா secant. ஸோ 1 by cos square x by 2 is nothing but secant square x by 2. நெக்ஸ்ட் இதில் 2 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சைன் கேன்சல் பண்ண முடியாது. ஒரு காஸ் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ ஒரு காஸ் எக்ஸை கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா சைன் எக்ஸ் பை 2 பை காஸ் எக்ஸ் பை 2 இருக்கும். ஸோ சைன் எக்ஸ் பை 2 பை காஸ் எக்ஸ் பை 2 என்னன்னா டேன் எக்ஸ் பை 2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இந்த சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ டினாமினேட்டில் எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது. இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ கொஷின் ஐன்னு எடுத்துக்கோங்க. ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் x plus sin x by 1 plus cos x dx. இங்கே 2 டேர்ம் இருக்குது. ஸோ இன்டெகிரேஷனை பிரேக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டெகிரல் x by 2 secant square x by 2 dx. ஸோ இன்டெகிரல் போட்டால் dx போடணும். ப்ளஸ் இன்டெகிரல் tan x by 2 dx. ஸோ இதையும் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இப்போ 2 டேர்ம் இருக்குது. 2 டேர்ம் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஜஸ்ட் tan x by 2 இருக்குது. ஸோ இதை லேட்டராக இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து x by 2 இன்ட்டு secant square x by 2 இருக்குது. அப்போ 2 டேர்ம் இருக்குது மல்டிப்ளிகேஷனில். அப்போ 2 டேர்ம் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் நம்ம இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் என்னென்னா இன்டெகிரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டெகிரல் v du. ஸோ இந்த x by 2 வந்து நம்ம uன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த secant square x by 2 dx வந்து dvன்னு எடுத்துக்கலாம். ஸோ u is equal to x by 2, dv equal to secant square x by 2 dx. ஸோ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ u is equal to x by 2 எடுத்துக்கோங்க. dv is equal to secant square x by 2 dx. அப்போ du x by 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? 1 by 2 x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dx. நெக்ஸ்ட் dv வந்து இன்டெகிரேட் பண்ணால் தான் v கிடைக்கும். இன்டெகிரேட் பண்ணுங்க. இன்டெகிரேஷன் ஆஃப் secant square x by 2 is tan x by 2 divided by 1 by 2. இந்த 1 by 2 மேலே போச்சுன்னா 2 tan x by 2. இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். uv u என்னது x by 2 into v என்னது 2 tan x by 2. ஸோ 2 tan x by 2. ஃபார்முலாவில் என்ன இருக்குது, மைனஸ். ஸோ மைனஸ் போடுங்க. இன்டெக்ரல் v என்னது 2 tan x by 2 into dx. du வந்து 1 by 2 dx.
ஸோ இங்கே இருக்கிற இந்த 2 கேன்சல் பண்ணிடுங்க. 2 கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ் tan எக்ஸ் பை 2 வரும். நெக்ஸ்ட் இங்கே இருக்க 2 கேன்சல் பண்ணிங்கன்னா இன்டெக்ரல் tan எக்ஸ் பை 2 dx. நெக்ஸ்ட் என்ன இருக்கு இங்கே ப்ளஸ் tan எக்ஸ் பை 2 dx. இப்போ பார்த்தீங்கன்னா டேர்மில் வந்து ஒன்று வந்து மைனஸ் tan எக்ஸ் பை 2 dx, இன்னொன்று வந்து ப்ளஸ் tan எக்ஸ் பை 2 dx. ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது, ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்னுடைய பேலன்ஸ் டேர்ம் என்னன்னா I is equal to x tan x by 2. ஸோ என்னுடைய ஆன்சர் என்னன்னா I is equal to x tan x by 2 plus some constant c. ஸோ இதுதான் இதோடைய இன்டெக்ரல் வேல்யூ. ஸோ இதோடைய ஆன்சர் வந்து இன்டெக்ரல் வேல்யூ இஸ் x tan x by 2 plus c. That's all. Find out பண்ணிட்டோம். ஸோ இந்த trigonometry formulasம் இந்த integration by parts formulaவும் தரவு பண்ணிக்கணும். Thank you students. Have a great day.